ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ராஸ்பெரி லஸ்ஸி தான் செய்ய போகிறோம். ராஸ்பெரியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் இங்கே நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு இது குடித்தாதான் இதெல்லாம் கிடைக்கணும் இல்லை, இதோட அல்டர்னேட்டிவாக நிறைய சப்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது நம்ம பாடியில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் இதில் அதிகமாக இருக்குது. ராஸ்பெரி லஸ்ஸி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் ராஸ்பெரிஸ் எடுத்துருக்கிறேன். இதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா திக்கான கர்டு 1 கப்பு, 4-5 புதினா லீவ்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பெப்பர். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு பிளெண்டரில் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ராஸ்பெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ராஸ்பெரியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். இது கூடயே நல்லா திக்கான கர்ட் அண்ட் புதினா லீவ்ஸ், ஒரு 4-5 புதினா லீவ்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக அந்த காரமாக இருக்கிறதுக்காக, அந்த காரம் பார்த்திங்கன்னா அந்த தொண்டையில் அது கொஞ்சமாக இதுவாகும். அதுக்காக நம்ம பெப்பர் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெப்பர் போடுறதால அந்த ராஸ்பெரியோட ஃப்ளேவர் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஜூஸரில் எல்லாமே போட்டாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நார்மல் பஞ்சாபி லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு இருக்குது. வேணும்னா அதையும் போய் பாருங்கள். இது ராஸ்பெரி லஸ்ஸி. இதுலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரூட்லேயும் செய்யலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பிளெண்ட் பண்ணால் போதும். நான் 1ல் தான் ஸ்பீடில் தான் வச்சு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இந்த லஸ்ஸி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி திக்கான லஸ்ஸி தான் குடிக்க போகிறோம். நல்லா க்ரீமியாக லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்விங் கிளாஸில் நான் ஊற்ற போகிறேன். நம்ம ஊரில் ஃப்ரெஷ் ராஸ்பெரிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரோசன் ராஸ்பெரிஸ் கிடைக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சேர்த்த தயிரும் ராஸ்பெரியும் ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சது தான். ஸோ நல்லா கூலாகவே இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 ஐஸ் க்யூப் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போதே சேர்த்துக்கலாம், இன்னும் கூலாக வேணும் அப்படின்னா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.